இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புதினா சட்னி செய்ய போகிறோம். எப்போவுமே செய்கிற சட்னி இல்லாமல் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. ரொம்பவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை நீங்கள் டிஃபனோடவும் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டும் சாப்பிடலாம், சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்க போகிறோம். அதுக்காக முதல்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எந்த உளுத்தம் பருப்பு வேணால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட போகிறோம். பொறுமையாக வறுத்து விடுங்க, அதிக தீயில வறுக்க வேண்டாம். இப்போ இது வறுப்பட்டு இருக்கிறப்பே இந்த சட்னிக்கு தேவையான காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம், வரமிளகாவும் சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு 4 வரமிளகா மட்டும் போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு அதே மாதிரி மரமிளகா ரெண்டுமே நல்லா பக்குவமாக வறுப்பட்டு இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ வறுத்த சாமான்களில் எண்ணெயை மட்டும் வடித்து எடுத்துட்டு பருப்பையும் மிளகாவையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதே பேன்லேயே மற்ற சாமான்கள்லாம் வதக்கிக்க போகிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதே எண்ணெயிலேயே ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால 6 எடுத்துருக்கலாம். சின்னதாக இருந்ததுன்னா 10 வெங்காயம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 5 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ எண்ணெய் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இது கொஞ்சமாக வதங்கிட்டு இருக்கப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். அதனால் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். ஸோ மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ மிளகா அளவை கூட குறைச்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு அதே மாதிரி வெங்காயம் ஒரு பாதி அளவு நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதாங்க நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த சீடு அதாவது விதையை எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற சதையை மட்டும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வதங்கி உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி நல்லா நிறக்க புதினா இலை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட புதினா இல்லைன்னா இதே ரெசிப்பியில் நீங்கள் மல்லி இலை கூட போட்டு செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கலந்துமே எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த புதினா கொஞ்ச நேரம் நல்லா சுருண்டு வர மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதை அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இன்னொன்று சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இந்த சட்னி தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப நேரம் நிறமாற வதக்க வேண்டாம். இப்போ இதில் நிறத்துக்காகவும் சரி கொஞ்சம் அதோட ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை கலந்துட்டு நீங்கள் உடனே வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா என்னென்ன போட்டு அரைக்கலாங்கிறத அப்புறமா பார்க்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வதக்குன அதே மாதிரி வறுத்த 2 சாமான்களையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். கல் உப்பு அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதிகமாகிடும். இப்போ இந்த சட்னியை நீங்கள் துவையல் மாதிரியும் அரைக்கலாம், இல்லை சட்னி மாதிரி தண்ணியாகவும் அரைக்கலாம், உங்கள் விருப்பம் தாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இந்த சட்னி அரைச்சிருக்கிறேன். ஏன்னா சில சமயம் நம்ம சப்பாத்தி சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே அந்த சட்னி எக்ஸ்ட்ராதையும் வழித்து சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியை நீங்கள் தாளிக்காமையும் சாப்பிடலாம். தாளிக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி வரமிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான புதினா நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு.
ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமானது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.